Greetings to you all. Welcome to Class 7, Term 3rd, Unit 2, Supplementary Reading, Man Overboard, Part 2. So dear children, in the previous episode, we saw that the little girl Vasanta was traveling alone in a big ship. So many passengers were there. நிறைய பேர்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. In the meantime, what happened? There was a storm. ஒரு புயல் அடிக்கிறதுன்னு மெசேஜ் வந்துதா? And Vasanta was little excited and she was having some sort of interest. அப்படி இருக்கும்போது she saw one man standing in the railing and அப்படியே சாஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க. உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு தபக்குடீர்னு என்ன பண்ணிட்டாங்க? கடலில் விழுந்துட்டாங்க. நாட் நோயிங்லி, அன்னோயிங்லி, தெரியாமல் உடம்பு சரியில்லாதனால he fell down, tumbled over the railings in the wild sea. இந்த பொண்ணு பக்கத்தில் நிற்கிறா, ஒன்றும் புரியல என்ன பண்ணுறதுன்னு. For a second she stood rooted to the spot. யோ சின்ன பாப்பா வேற, என்ன பண்ண முடியும்? Okay, now we'll continue. Then I ran like someone possessed. அதுக்கப்புறம் ஐயோ பேய் பிடிச்ச மாதிரி ஐயோ எங்கே இங்கேயும் ஓடுறலாம். Shouting, help, help, man overboard, save him. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, help. ஒரு மேன் விழுந்துட்டாங்க, overboard, save him. I must have made a lot of noise. நான் நிறைய கத்திருப்பேன்னு நினைக்கிறேன், புரியல. அந்த டைமில் கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்ணுறது எனக்கே புரியல, லூஸு மாதிரி கொத்திட்டுருக்குறேன். I heard footsteps hurrying even that early in the morning. இப்போ இதெல்லாம் நடக்கிறது ஏர்லி மார்னிங், நிறைய பேர் கூட முழிச்சிருக்க மாட்டாங்க, சரியா? ஆல்ரைட். ஸோ அப்போ ஒரு சவுண்டு கேட்குது, ஃபுட்ஸ்டெப்ஸ். Tears streaming down my face and shouting incoherently, I ran full pelt into an officer. ஸோ அப்படி எனக்கு சகிக்கவே முடியல. ஒரு ஆள் விழுந்துட்டாரே, என் கண் முன்னாடி விழுந்துட்டாரேன்னு பயந்துட்டு I was crying. அப்படி கண்ணீராக கொட்டுது. What's the matter? Why are you making so much noise? ஏம்மா கத்திட்டு இருக்கிற ஏர்லி மார்னிங், என்னாச்சு உனக்கு? He asked in a stern voice. அந்த அவருக்கு மேட்ரு தெரியாது இல்லையா? He asked, என்ன, why are you shouting? What happened? I was surprised to see it was the captain. அப்போ அது யார் கேட்டது? கேப்டன். அவங்களே தான் கேட்டுக்கிறாங்க. என்னமாச்சு? வாட்ஸ் அ ப்ராப்ளம்? ஓ சார், ஐ bluttered out in relief. ஓகே, என்னோட பரிதாபத்தை ஆர் என்னோட கஷ்டத்தை கேட்குறதுக்காச்சும் ஒரு ஆள் வராங்களேன்னு ஐ எம் லிட்டில் ஹாப்பி. ஐ ஃபெல்ட் லிட்டில் ரிலீவ்ட். A man fell into the sea. Please save him, sir. One man fell inside. In front of me. என் கண் முன்னாடியே ஒரு ஆள் தவறி விழுந்துட்டாங்க கடல்லையே. இது இவ்வளோ பெரிய ஷிப்பு, யாரும் நோட் பண்ணல. சொன்ன உடனே வேர், எங்கம்மா, வேர் எங்க? He asked, immediately on the alert. There, I said, pointing my finger. அங்கே சார், அந்த இடத்துல தான், அங்கே நின்று தப்புக்கடின்னு விழுந்துட்டாங்க. He did not wait for more details, but ran at once to a room full of officers. ஸோ அந்த ஆள் இம்மீடியட்டாக, கேப்டனில் ஹெட்டு, ஃபுல் ஷிப்புக்கும் தலைவர் ஒரு லீடர், அவர் இம்மீடியட்டாக, நமக்கு என்ன, நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆள் விழுட்டுன்னு நினைப்பாங்களா? நோ, இம்மீடியட்டாக he was in action. He ran at once to a room full of officers. அங்கே ரூம் ஃபுல்லாக ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க, க்ரூ மெம்பர்ஸ். அங்கே போயிட்டு மேன் ஓவர் போர்ட், ஹீ கிரைட். அவர் ஒரு ஆள் கீழே விழுந்துட்டாங்க, காப்பாற்றுங்க, அத்தனை பேருக்கும் அலர்ட் கொடுக்குறாங்க. ஸ்டாப் ஷிப், ட்ராப் ஆங்கர், ஷிப்பை நிறுத்துங்க ஃபஸ்ட்டு. அப்போ ஷிப்பை நிறுத்தணும், சும்மா நிற்குமா? ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டுறது நிறுத்தணும். த நெக்ஸ்ட் ஒன் வி ஹாவ் டு ட்ராப் அன் ஆங்கர். ஆங்கர் மீன்ஸ் நங்கூரம். அதை கீழே போட்டாக்கா அது அப்படியே அடி நிற்கும், சரியா? ட்ராப் ஆங்கர் குயிக். His instructions were immediately obeyed. ஏன்னா இவர் கேப்டன், என்ன சொன்னாலும் எவ்ரிபடி ஷுட் ஒபே. எல்லோரும் இமீடியட் ஓகே சார், ஓகே ஷிப்பை நிறுத்தியாச்சு, ஆங்கர் போட்டாச்சு. The captain then raised to the upper deck. I kept trailing behind him. அவர் குடுன்னு மேலே போகிறாங்க, அப்பர் டெக். அப்போ தானே ஈஸியாக எல்லாம் பார்க்க முடியும், லைக் தட்.
lower the lifeboats and crew into the sea towards the helm. ஓகே, இப்போது ஒரு இது பிக் ஷிப்பில் நிறைய குட்டி குட்டி போட்ஸ் இருக்கும், லைஃப் போட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது இட் மீன்ஸ் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி, எனி ப்ராப்ளம், எனி டிஃபிகல்ட்டிஸ், தே கேன் யூஸ் திஸ் லைஃப் போட். லைஃபை காப்பாற்றுற குட்டி குட்டி போட். ஓகே, லைஃப் போட்டை விடுங்க, ஒரு 2-3 நாளில் போயிட்டு விழுந்தால காப்பாற்றுங்க. he said. There was a man overboard. அங்கே ஒரு ஆள் கீழே விழுந்துட்டார்ல. Here again the men quickly obeyed him. அவர் சொன்ன உடனே ஒரு லைஃப் போட்டை இறக்கி ஒரு ஆள் இறங்கி போயிடுச்சு. People started crowding the deck. இப்போது லைட்டாக சத்தமெல்லாம் கூச்சல் கேட்கவே ஆல் த பீப்புள் இன்சைட் ஹியர் அண்ட் அங்கே இங்கே உட்கார்ந்தவங்கெல்லாம் வந்து என்னாச்சு what happened what's happening? Somebody asked me. என்கிட்ட ஒரு ஆள் கேட்குறாங்க. Word soon went around. ஓகே, இந்த குட்டி விஷயம் அது அப்படியே காட்டுத்தீ மாதிரி எவ்ரிபடி நியூ. சம்திங் வென்ட் ராங், சம்திங் என்னமோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு. எவ்ரி ஒன் வாஸ் டென்ஸ். ஒன்லி ஆன் அக்கேஷனல் தேர் ஹீ இஸ் குட் பி ஹர்ட். ஒரு எப்போ அண்ணா அங்கே இருக்கிறாங்க, தேர் ஹீ இஸ், தான் அங்கே தெரியுது, கை தெரியுது, கால் தெரியுது, ஆர் தலை தெரியுது. லை தட் someone asked, who is he? அது யார்? விழுந்தது யாருமா? Another one replied, I don't know. யார்? ஒரு ஆள் கேட்குறாங்க. இன்னொருத்தர், தெரியலப்பா, யாரோ விழுந்துட்டாங்க, that's all. Meanwhile, 2 lifeboats moved towards the man. I stood close to the captain. ஸோ அந்த டைமில் 2 lifeboats, அந்த குட்டி குட்டி போட்ஸ் சொன்னேன் இல்லையா, அது 2 இறக்கி they are going to try to save the man. I stood close to the captain. நான் கேப்டன் பக்கத்துலேயே நிற்கிறேன். In his anxiety, he gripped my shoulder tightly and winced. அவருக்கு எவ்வளோ கவலை இருக்கும்ல. ஸோ அவருக்கும் பயம், ஒரு ஃபீலிங்ஸ், ரொம்ப கவலையில் அவர் என் ஷோல்டர் டைட்டாக பிடிக்கிறாரு. அம்மா காப்பாற்றிடலாமா, என்ன ஆகுது? யூ ஆர் ஹர்ட்டிங் மீ சார், ஐ ப்ரொட்டஸ்டட். அவர் ஜென்ஸு, இது குட்டி பாப்பா வேற. டைட்டாக பிடிக்கவே, சார் வலிக்குது சார், நீங்கள் என்னோடய ஷோல்டரை பிடிக்கிறது. ஐ எம் சாரி மை டியர், தி சீ இஸ் ரஃப் டுடே. செல்லமே, சாரிடா கண்ணா, இன்றைக்கி சீ வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது. இது வேவ்ஸ் அப் அண்ட் டவுன் சுருட்டி எடுக்குது, ரஃப்பாக இருக்குது. ஐ ஹோப் மை மென் கேன் ரீச் ஹிம் இன் டைம். இப்போ லைஃப் போட்டு போயிருக்குல்ல, லைஃப் போட்டு போய் அந்த மேனை ரீச் ஆகி we have to save him. My ship has never lost a passenger before. இது வரைக்கும் எத்தனையோ பிரயாணம் போயிருக்கிறோம், வாயேஜ், இவ்வளவோ டைம் அங்கே இங்கே ஷட்டில், இது வரைக்கும் ஒரு மேனு கூட மிஸ் பண்ணதில்லை. we have never missed a man. This ship has never lost a passenger before. இது வரைக்கும் யாரும் ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஒரு இது கூட ஆகலை, இனிமேலும் ஆகக்கூடாது. he said, crossing himself. crossingனாக்கா அப்படி சிலுவை போடுறதுன்னு வைங்களேன். கடவுளே காப்பாற்றுப்பா சாமி. அதான் நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளம் வரும்போது we will try to pray to God. ஸோ இங்கே ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க, கடவுளே காப்பாற்றுன்னு. He was watching the rescue operation through a pair of binoculars that hung round his neck. So things are going little far away, no? ஷிப் இங்கே நிற்குது, அந்த மேன் விழுந்தது கொஞ்சம் தூரமாக, லைஃப் போட்டு போயிருக்குது காப்பாற்றுறதுக்கு. ஸோ he could not see everything, கிளியராக தெரியல. Moreover, lots of waves and wind and everything. So what he did, he used his binocular. Binocularனாக்கா அது ஒரு மெஷின், தூரத்தில் இருக்கிறது பக்கமாக தெரியும். ஸோ with the binocular he is trying to watch everything. கழுத்தில் தொங்கிட்டு இருக்குது. The boat was too far for me to see what was happening. எனக்கு வந்து போட் இல்லை, குட்டி போட் என்ன பண்ணுது, அந்த மேன் இங்கே விழுந்திருக்காங்க, எதுவும் தெரியல, என்னமோ தெரியல. I tugged at the captain's sleeve. What are they doing, sir? சார் அவங்க என்ன பண்ணுறாங்க? Have they rescued the man? காப்பாற்றிட்டாங்களா? So out of curiosity, out of eagerness, the little girl Vasantha is asking the captain. கேப்டன் கேட்குறாங்க, சார் காப்பாற்றிட்டாங்களா? Have they rescued the man? I asked him. They have caught him by the arms and are pulling him towards the boat. காப்பாற்றிட்டாங்க, கை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவர் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு அப்படியே ரன்னிங் கமெண்ட்ரி, பொண்ணுக்கு எல்லாம் என்னமோ சொல்கிறாங்க. He was giving me a running commentary. இந்த ஸ்போர்ட்ஸ் டேல நடக்கும்போது சொல்கிறாங்களே லைக் தட், வாட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் தி சீ,
Captain is watching everything and he is expressing everything to the little girl. Oh, what bad luck. சடனாக காப்பாற்ற போகிறாங்க, கை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்ன அதே மேன், ஓ வாட் அ பேட் லக், அச்சோ போச்சா. A sudden current has swept the man away, dragging 2 of the sailors with him. அச்சோ, அந்த பிடிச்சாங்கல்ல அவரையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுச்சு. Could you understand? ஸோ கீழே விழுந்தது ஒரு ஆள், அவரை பிடிக்க போய் அந்த ஒரு வேவ்ஸ் வந்தது, உள்ள இன்னும் 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. ஓகே, அவர் பாவம், அச்சோ பேட் லக். ஹீ சவுண்டட் நர்வஸ். இப்போ ஒரு ஆள் நம்பர் 3 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. Just then, he noticed the passengers crowding against the railings. So that particular time, he saw so many people are crowding against the railings. Railingல இருந்தா நான் விழுந்தார் அவர் ஃபஸ்ட்டு. அதை சுற்றி நிறைய பேர் நிற்கிறாங்க. Keep away from those railings, my dear friends. ரெயிலிங் பக்கத்தில் யாரும் நிற்கக்கூடாது. மூவ் உள்ளே போங்க. அதை when you travel in the bus, they'll tell, no, don't stand the footboard and travel. Footboardல நிற்கக்கூடாது, ஓடு அந்த மாதிரி. He shouted. We don't want another accident. இப்போ தான் அந்த ரெயிலிங்லேருந்து ஒரு ஆள் விழுந்திருக்காங்க, இன்னொரு ஆக்சிடெண்ட்டுக்கு we are not ready. The ship had dropped anchor but was heaving up and down. அதாவது ஆங்கர் வந்து நங்கூரம் போட்ட உடனே நிற்கிறது இல்லை, அப்படியே ஆடி 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 மெதுவாக தான் ஷிப்பு ஸ்டாப் ஆகும். I borrowed the captain's binoculars. சார் எனக்கும் பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லி, ப்ளீஸ் சார் அப்படின்னு பைனாக்குலர் ஐ எம் வாட்சிங். Now I could see the rescue operation clearly. இப்போ எனக்கு எல்லாம் கிளியராக தெரியுது what's happening inside the sea. ஸோ அந்த லைஃப் போட், ஒன் who fell down, யாரும் காப்பாற்ற போயிருக்கிறாங்க, என்ன நடக்குது எல்லாம் கிளியராக தெரியுது. Why? Because of the binocular. The crew in the rescue boat threw a strong rope to the 2 sailors in the sea and shouted, catch. இப்போது ரெஸ்கியூ போட்டில் இருந்தவங்க, அதாவது லைஃப் போட்டில் இருந்தவங்க ஒரு கயிறுனாக்கா ரோப்பு, சரியா, நல்ல திக்கான கயிறு எடுத்து போட்டுட்டு அவங்களுக்கு, ஏன்னா ரெஸ்கியூ போட்டில் இருந்தவங்களுக்கு நீச்சல் எல்லாம் நல்லாவே தெரியும், தூக்கி போட்டுட்டு விழுந்தவங்களை பார்த்து, செயிலர்ஸை பார்த்து, கேட்ச் பிடிச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் இதை கயிறு பிடிச்சிட்டிங்கனாக்கா கீழே விழுந்த மேனையும் காப்பாற்றிடலாம். லைக் தட். Both of them were good swimmers and soon had caught hold of the rope. ஸோ அவங்க, பிகாஸ் ஆல் த ட்ரைனிங் தே மெட்ட வந்துருக்கணும், இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ தே காட் த ரோப். தென் வித் பவர்ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தே ஸ்வாம் டுவர்ட்ஸ் அங்கிள். ஃபைன். ஸோ அதை வச்சு இப்போ நீச்சல் அடிக்கிறாங்க, கையில் ரோப் இருக்குது, அதை பிடிச்சிட்டு அங்கிள் கிட்ட போகிறாங்க. ஒன் ஆஃப் தம் காட் ஹோல்ட் ஆஃப் ஹிம். ஸோ அந்த கீழே விழுந்த அங்கிளை பிடிச்சாச்சு. while the other tied the rope round his waist. ஸோ வெயிஸ்ட்னா இடுப்பில் அந்த டைட்டாக கட்டியாச்சு. அப்போ தானே விட முடியாது. இப்போ பிகாஸ் த வேவ்ஸ் ஆர் ப்ளோயிங் ஸோ ஃபியர்ஸ்லி, ஸோ டைட்டாக வயிற்றில் கட்டிட்டாங்க. வேஸ்ட் வித் அங்கிள் பிட்வீன் தெம் அண்ட் த ரோப் ரெஸ்கியூ. ஸோ அந்த அங்கிள் கீழே விழுந்த அங்கிள் உடம்பு சரியில்லாத அங்கிள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நீச்சலும் தெரியறதில்ல. ஸோ அவங்கள போய் பிடிங்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வயிற்றில் ஒரு கட்டு அண்ட் இங்கே ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் அவங்களையும் நல்ல டைட்டாக பிடிச்சிட்டு நான் உதய ட்ராகிங். ஏன்னா ஒன் மோர் திங், வாட்டரில் பிடிச்சி இழுக்கிறது இட் இஸ் ஈஸி, ஹெவியெல்லாம் இருக்கிறது இல்லை. வித் அங்கிள் பிட்வீன் தெம் அண்ட் த ரோப் ரெஸ்கியூ the sailors swam back to the lifeboats. Now all 3, to 2 men plus the man who fell down, all of them are coming near lifeboats. The rescue team in the boats leaned over and heaved the 3 men into it. அப்பா பிடிச்சி இழுத்து 3 பேத்தையும் உள்ள தூக்கி போட்டுட்டாங்க. எங்க லைஃப் போட். In a jiffy the lifeboats were heading back to the ship. So the lifeboats ஜம்னு எங்கே வருது, இந்த பிக் ஷிப்புக்கு வருது. Thank God, கடவுளே நன்றிப்பா, தேங்க்யூ ஸோ மச், muttered the captain, making the sign of the cross again. ஸோ மறுபடியும் thank God சாமி உனக்கு தேங்க்யூ. க்ராஸ் தெரியும் இல்லையா, சிலுவை அடையாளம் போடுறாங்க. They have managed to save him. He turned to the passengers thronging the railings. மறுபடியும் பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரெயிலிங்லேயே சாஞ்சு நிற்கிறது.
ப்ளீஸ் do not crowd round the man when he is brought up. ஓகே, இப்போது கீழே விழுந்தவங்களை தூக்கியாச்சு, இப்போ கொண்டு வருவாங்க, அவங்கள சுற்றி நிற்கக்கூடாது. he will need immediate medical care. ஸோ இப்போ விழுந்தவங்களுக்கு தண்ணி குடிச்சிருப்பாங்களா, ஆர் மயக்கம் நிலைமையில் இருக்கலாம். ஸோ வி டோன்ட் நோ. ஸோ யாரும் அவங்கள சுற்றியெல்லாம் நிற்க வேணாம், இம்மீடியட்டாக அவங்களுக்கு என்ன வேணும், மெடிக்கல் கேர். தென் he saw the ship's doctor standing with a couple of nurses. So in the ship they have some doctors and nurses. The stretcher was also being brought close to the railings. Stretcher padukka vikkirathu because he may not be in a position to walk or stand straight. The viழுந்த uncle. So avangala padukka vechi dhaan thookittu varanum like that. Doctor, is everything ready for the patient? The captain asked. Doctor, and the patient ku ella irukudha? Hey, captain, nodded the doctor. Yes, sir, irukku. The captain moved away to restore order on the ship. I edged closer to the doctor and asked, what will you do to him, doctor? Will he be all right? இப்போ டாக்டர் பார்த்து, டாக்டர் என்ன தனியாக பொண்ணு குட்டி பொண்ணு பயமும் இல்லை ஒன்றும் இல்லை. சார், இந்த ஆளுக்கு என்ன பண்ண போகிறீங்க, அவர் சரியாயிடுவாரா? வில் he be all right? Means yes, சரியாயிடுவாரம்மா, nothing to worry. I think so. All the water will have to be pumped out of him. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அவருக்கு வயிற்றுலேருந்து ஒரு ஸ்டமக்லேருந்து ஆல் த வாட்டர் ஷுட் பி பம்ப்ட் அவுட். ஏன்னா விழுந்த வேகத்தில் என்ன பண்ணுவாங்க, தண்ணி குடிச்சிருப்பாங்க. ஸோ தண்ணி அத்தனையும் வி ஹவ் டு டேக் இட் அவுட். he will have to be given artificial respiration and kept warm. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் வார்ம்த்து கொடுத்துட்டு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் மவுத் வழியாக ஒரு ரெஸ்பிரேஷன் கொடுக்கணும், மூச்சுக்கு காற்று கொடுக்கணும். how do you pump the water out? ஓகே, தண்ணி குடிச்சிட்டாங்க, அதை எப்படி வெளியெடுப்பீங்க? I asked. We put him on his stomach and massage him until he brings it all up. சரி, அவரை வயிற்றில் படுக்க வச்சுட்டு, இட் மீன்ஸ் குப்புற படுக்க போட்டுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக் மசாஜ் பண்ணும்போது வயிற்றில் இருக்கிற எல்லா வாட்டரும் வெளியே ஓடி வந்துடும். He replied. As soon as the rescue team reached the ship, uncle was placed on the stretcher. ரெஸ்கியூ டீம் வந்த உடனே அந்த அங்கிள் கொஞ்சம் மயக்க நிலைமையில் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள ஸ்ட்ரெச்சரில் வச்சாச்சு. அண்ட் ரஷ் டு த ஹாஸ்பிட்டல் ரூம். ஸோ ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு தே ஆர் மூவிங். த கேப்டன் தென் கேம் டு மீ அண்ட் செட், ரன் அலாங் நவ் அண்ட் ப்ளே வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மை டியர், இனி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்தாச்சு. இனி who will take care? Any doctors and nurses, they will take care of the man. Nothing to worry, my dear. Run along now and play with your friends. இப்போ நீ கவலைலாம் பட வேணாம், போய் விளையாடு தங்கமே செல்லமே சொல்லியாச்சு. I am busy but will send for you when I am through. ஓகேம்மா, இப்போ இந்த மேனை காப்பாற்றுறது, ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அண்ட் நர்ஸ் டாக்டர் அவங்களுக்கு தேவையான மேட்டர்லாம் பண்ணணும். ஸோ எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கட்டும் தங்கமே, நீ போய் விளையாடு, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஐ வில் சென்ட் ஃபார் யூ வென் ஐ எம் த்ரூ. எனக்கு ஒர்க் முடிச்ச உடனே உன்னை பார்க்குறேன், இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குடா, நீ போய் விளையாடு. ஐ மைட் ஈவன் ஹாவ் a surprise for you. உனக்கு ஒரு சர்ப்ரைஸும் கொடுக்குறேன், இப்போ போடா சொல்லியாச்சு. When he turned away, I quietly sneaked into the hospital room to see what they were doing to the patient. அப்படியே when he turned away, அப்படியே போன அப்புறமா நான் அப்படியே பார்க்குறேன் என்ன நடக்குது பார்க்குறதுக்கு. I quietly sneaked into the hospital. ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க அந்த பேஷண்ட்டு. 2 nurses were scurrying to and fro with trays full of medicines and syringes. ஸோ அங்கே நர்சஸ் மெடிசின் ட்ரே ஃபுல்லும் மெடிசின் சிரிஞ்சஸ் அது இதை வச்சு அங்கே இங்கே ஓடுறாங்க. Another was rushing off with uncle's wet cloths. ஸோ அங்கிள் இப்போ போட்டிருந்தது வெட் கிளாத், இப்போ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணோம், புது ட்ரெஸ் போடணும். அண்ட் வி ஹவ் டு கிவ் வார்ம்த் ஃபார் ஹிம். ஐ ஸ்டாப்ட் ஹியர் அண்ட் ஆஸ்க்ட் இஃப் அங்கிள் வாஸ் கான்ஷியஸ். அதில் ஒரு நர்ஸை கூப்பிட்டு அங்கிள் ஒரு கேட்குறாங்க, அங்கிள் கான்ஷியஸில் இருக்கிறாங்களா? கான்ஷியஸ் மீன்ஸ் நினைவாக இருக்கிறாங்களா, இல்லை இன்னும் நினைவு வரலையா? நாட் இட், இன்னும் நினைவு வரலடமே.
இன்னும் நினைவு வரலடா சொல்லும், அவங்க இன்னும் அன்கான்ஷியஸில் தான் இருக்கிறாங்க. ஷீ ரிப்ளைட், பட் ஹீ இஸ் பெட்டர் நவ். ஃபஸ்ட்டில் இருந்த வரைக்கும் இப்போது தெர் இஸ் சம் சேஞ்சஸ், சம் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இன்னும் ஃபுல்லும் நார்மல் வரல. ஹீ ஷுட் ரீகெயின் கான்ஷியஸ்னஸ் இன் அ லிட்டில் வைல். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நார்மல் ஆகிடுவாங்கடா. The ship was still rolling, so I couldn't play any games. அந்த ஷிப் என்னது இப்போ இல்லை நார்மல் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ லைஃப் போட் எல்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டு ஆங்கர் எல்லாம் எடுத்துட்டு now the ship is slowly moving, rolling. I went and sat in a cozy chair in the lounge and started reading a storybook. Okay, ஷிப்பு மூவ் ஆகுது. And what I did, I was going to sit in a காசி சேர், நல்ல குஷனான ஒரு சேர், லாஞ்சில் உட்காந்து ஒரு ஸ்டோரி புக் படிக்கிறேன். ஐ வாஸ் ஃபீலிங் ட்ரௌசி, அப்படியே சரி தூக்கம். அண்ட் ஐ மஸ்ட் ஹவ் டோஸ்ட் ஆஃப். அப்படியே உட்கார்ந்த இதில் ஐ திங்க் ஐ ஸ்லெப்ட், அப்படி தூங்கிட்டேன். த நெக்ஸ்ட் திங் ஐ நியூ வாஸ் சம்படி சேயிங், வேக் அப் சைல்ட், யுவர் வசந்தா ஆரண்ட் யூ? செல்லமே எந்திரி, கெட் அப், வேக் அப். உன் பேர் வசந்தா தானே, ஆரண்ட் யூ? The captain wants to see you in his cabin. கேப்டனுக்கு உன்னை பார்க்கணுமா, நீ வரணுமா, கையோடு கூட்டிட்டு வர சொன்னாங்கடா. நீ தானே வசந்தா? I looked up to see a sailor standing before me. எந்திரிச்சு பார்த்தாக்கா ஒரு sailor நிற்கிறாங்க என் முன்னாடி. It took me a minute to recollect the rescue operation and the captain telling me, I'll call you afterwards. இப்போ கண்ணு முழிச்சு பார்த்து ஞாபகம் படுத்தி பார்த்தாக்கா, ஆமாம்ல கேப்டன் கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்கல்ல, ஐ வில் கால் யூ ஆஃப்டர்வர்ட்ஸ். அது ஞாபகம் வந்துருச்சு. ஐ ஃபாலோட் த ஆஃபீஸர் ஈகர்லி. ஹீ லெஃப்ட் மீ அவுட் சைட் த கேப்டன்ஸ் டோர் சேயிங், கோ ரைட் இன் சைட். அப்போது அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறேன். ஆஃபீஸர் சொல்கிறாங்க, ஓகே கோ, இப்போ இதுதான் கேப்டனோட டோர், கோ ரைட் இன் சைட், நீ நகர்ந்து போமா, உனக்காக தான் சார் வெயிட் பண்ணுறாங்க. ஐ நாக்ட் அண்ட் என்டர்ட். நான் கதவை தட்டிட்டு டக் 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 தட்டிட்டு ஐ வென் இன்சைட். த கேப்டன் வாஸ் ஸ்டாண்டிங் இன் த மிடில் ஆஃப் த ரூம். கேப்டன் என்ன பண்ணுறாங்க, மிடில் ஆஃப் த ரூமில் நிற்கிறாங்க. வென் ஹீ saw me, he came forward and literally swept me off my feet. அப்படியே கேப்டனுக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா நான் சொல்லலைன்னு வைங்களேன், அந்த ஆள் விழுந்திருக்கிறதே யாருக்கும் தெரியாது. ஸோ he was so happy. When he saw me, he came forward and literally swept me off my feet. எனக்கிட்ட அப்படி ரொம்ப தேங்க்யூ சொல்ல மாதிரி வராங்க. He was still smiling when he put me down. என்னை அப்படியே தூக்கி அப்படி பண்ணுறாங்க. You will have plenty to tell your friends, yeah? Now close your eyes. உனக்கு இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய தெரியும், நிறைய இருக்குது, நிறைய சொல்லுவல்ல போய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த உடனே. So nice. I did so. அவர் கண்ணு மூடிடா செல்லமே அப்படின்னு சொன்ன உடனே ஓகே சார், ஐ க்ளோஸ் மை ஐஸ். நானும் கண்ணு மூடிட்டேன். செகண்ட்ஸ் லேட்டர், ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஐ ஹர்ட் ஹிம் சே, சி வாட் ஐ காட் ஃபார் யூ. இப்போ கண்ணு திறந்து பாரு பார்க்கலாம், உனக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னு. ஆன் ஓப்பனிங் மை ஐஸ் ஐ saw a green brown box. On it was written with the best compliments of Captain Lindsay. கண்ணு திறந்து பார்த்தாக்கா பிக் ப்ரௌன் பாக்ஸ், ஒரு நல்ல ப்ரௌன் கலர் பாக்ஸ், அதுக்கு மேலே எழுதியிருக்காங்க வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் கேப்டன் லின்ஸி அப்படின்னு எழுதியிருக்குது. காம்ப்ளிமெண்ட்னா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்களாம். I took the box and eagerly opened it. அது எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். Oh, what a lovely ship! I exclaimed. அப்போது அந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு குட்டி ஷிப்பு. Does this really belong to me? Can I keep it? சார் இது எனக்கா, வச்சுக்கலாமா? எஸ் சார் எனக்கா, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். Lying snugly on a velvet backing was a most beautiful model of the ship. ஸோ இதே ஷிப்போட ஒரு மாடல், சரியா? இது ஷிப்பு பெரிய ஷிப்பு, இதே ஷிப்போட மாடல் குட்டி ஷிப்பாக இருக்குது. ஆன் இட் வாஸ் இன்ஸ்கிரைப்ட் BISN
and co. S is Rajula. அதுலேயும் அப்படி எழுதியிருக்கிறாங்க. இந்த ஷிப்போட நேம் ரஜுலா தானே, அது எழுதியிருக்கிறாங்க. I placed the box carefully on the table. Then I threw my hands round the captain and hugged and kissed him. இதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஹாப்பினஸ். ஓகே, இட் ஆடட் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் ஃபார் மீ. ஐ வாஸ் ஃப்ளையிங் இன் 7th heaven. ஸோ ஹாப்பி. அப்படியே அங்கிளை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டேன். hugged and kissed him. He patted my cheek and smiled, and he saw me lift the box and walked happily out of his room. அவரை என்ன அப்படியே கன்னத்தில் தட்டி கொடுக்குறாங்க. ஓகேடா செல்லமே, நீ இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டையே தவிர்த்துட்ட, உன்னால் ஒரு மேன் சேவ் ஆகியிருக்காங்க. ஸோ தட் gratitude, the thankfulness, he touched the girl's cheek and smiled. and பார்த்துட்டே இருக்கிறாங்க the girl வெளியில் போகிறது. I proudly showed my present to everyone I met. See what the captain has given me. Isn't it lovely? எவ்வளோ அழகான ஒரு gift இல்லை, யாருக்கும் கிடைக்காத ஒரு gift. So I was so happy, it is so lovely. Yes indeed was the unanimous verdict. Everybody was telling that it is wonderful, it is marvelous, fantastic, stupendous. Okay, marvelous. I was the happiest person on board that day. அந்த போர்ட்லேயே, அந்த ஷிப்லேயே ஹாப்பியஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தாக்கா, யார்? வசந்தா மூர்த்தி. So I hope all of you understood, children. So you can listen again till you understand. Read the lesson. Don't miss to watch part 1, guided reading, question answers and other things. Okay, thank you.